ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட ஒயிட் ரைஸ், கொடுவா மீன் குழம்பு, கொடுவா மீன் வறுவலுங்க. நம்ம ஒவ்வொரு முறை சாப்பிடும் போதும் சுத்தமாக கைகளை கழுவிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு தாங்க நம்ம சாப்பிட்ணும். இந்த உணவு எனக்கு கிடைத்ததற்காக நன்றின்னு சொல்லணுங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கிடைத்த மாதிரி இந்த உணவு இன்றைக்கு எல்லாருக்குமே கிடைக்கணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு தாங்க நம்ம சாப்பிட்ணும். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. நம்மளால் பெரிய அளவில் அன்னதானம் பண்ண முடியலனாலும் கண்டிப்பாக சின்ன அளவில் தானம் பண்ண முடியுங்க. நம்ம எப்போல்லாம் ஸ்பெஷலாக சாப்பாடு செய்கிறோமோ அப்போல்லாம் ஒரு பங்கு உணவை பசியோட உணவில்லாமல் இருக்கிற ஒருத்தருக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். அதில் இருக்கிற சந்தோஷமே வேறு லெவலுங்க. அதை நான் சொன்னால் புரியாதுங்க, அதை ஃபீல் பண்ணால் தாங்க புரியும். அப்படி யாருக்காவது சாப்பாடு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் மீதமாக இருக்கிற சாப்பாடை கொடுக்கக்கூடாதுங்க. முதல் சாப்பாடு தாங்க தானம் பண்ணணும். கொடுங்கள் அப்போது உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்று பைபிளில் ஒரு வசனம் இருக்குங்க. நம்ம செய்கிற தானம் தர்மங்கள் எல்லாம் 2 மடங்காக கடவுள் நமக்கு திரும்பி கொடுத்துருவாருங்க. இப்படி தானம் பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபீல் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.